Taste the Daily. நீட் மறுதேர்வு கோர முகாந்திரம் என்னவாக உள்ளது? கசிந்த வினாத்தாள் தேர்வர்களுக்கு கிடைத்தது எப்படி என அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேஷ். வணக்கம் வெங்கடேஷ், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? கடந்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற அந்த நீட் தேர்வை மறுதேர்வு நடத்த கோரி பல்வேறு பொதுநல மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. மனுதாரர்கள் சார்பில் இந்த வழக்கின் பின்னணி குறித்து விரிவாக வாதங்கள் முன்வைக்கப்பட்ட சூழலில் தேசிய தேர்வு முகமைக்கு பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக தலைமை நீதிபதி எழுப்பியுள்ளார். கசிந்த வினாத்தாள் தேர்வர்களுக்கு கிடைத்தது எப்படி? வினாத்தாள் லாக்கருக்கு எப்போது அனுப்பப்பட்டது? லாக்கர்களில் இருந்து அவை எப்போது எடுக்கப்பட்டன? இந்தியா முழுவதும் எத்தனை மையங்கள் நீட் தேர்வு எழுதப்பட்டன? வெளிநாடுகளில் நடத்தப்பட்ட நீட் தேர்வு மையங்களுக்கு வினாத்தாள்கள் எப்படி அனுப்பப்பட்டன? தூதரங்கள் வாயிலாக எப்படி கிடைக்கப்பட்டன? மேலும் நீட் வினாத்தாள்கள் தேசிய தேர்வு முகமை எங்கு அச்சிடப்பட்டன? எப்படி அச்சிடப்பட்டு கனரா வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லாக்கர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன? அச்சிடப்பட்ட வினாத்தாள்கள் எப்படி தேசிய தேர்வு முகமைக்கு கிடைக்கின்றன? உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பியதுடன் இந்த வினாத்தாள் கசிவு பரந்த அளவில் இல்லை என்றாலும் ஒரு சில மையங்களில் இது கிடைக்கப்பெற்றுள்ளதை பார்க்கையில் இது நிச்சயமாக ஒரு முறைகேடு நடந்துள்ளதை சுட்டிக்காட்டுகிறது என்ற ஒரு பொருளில் இந்த கேள்விகளை அடுக்கடுக்காக தேசிய தேர்வு முகமைக்கு தலைமை நீதிபதி எழுப்பி வருகிறார். இதற்கு தேசிய தேர்வு முகமை சார்பில் பதில்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். Taste the Daily.